ரொம்ப சாதாரணமா எங்க வீட்டுக்கு 3000 தான் எலக்ட்ரிஷியன் பில் வரும், இப்ப 12,000 வருது அப்படிலாம் பேசுறது மக்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இப்போ யதார்த்தமாக முன்ன மாதிரி இப்போ எழுதி வச்சு படிக்கலை, அதெல்லாம் இப்போ கலவைக்கெல்லாம் பேசுகிறாரு. ஒரு முன்னேற்றம் தெரிகிறது, மக்கள் ஓரளவு ரசிக்கிறார்கள், ஆதரவு நிலைப்பாட்டில் எடுத்திருக்கிறாங்க, மாற்று கருத்தும் இல்லை. நான் குறிப்பிடுவது என்பது இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்குரிய வெற்றியை இந்த நிலைப்பாடு பெற்றுத்தராது என்பதற்கு 8 மாசம் இருக்கு. இப்போவே முதல் சுற்றிலே கிட்டத்தட்ட எடப்பாடி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு. அவருக்குன்னு ஒரு பலம் இருக்கு, கட்சியுடைய பலம் அவருக்கு உதவுதுங்கிறது தெரிஞ்சுதானே. 8 மாதத்திற்கு முன்பாக இருக்கிற இந்த பலம், அவர் காட்டிய பலம் ஜனவரிக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியாது. நீங்கள் இதுவரைக்கும் இந்த 2026 தேர்தல் இருக்குல்ல, இந்த தேர்தல் மாதிரி வேறு எந்த தேர்தலுமே நான் 1967 பார்க்குறேன், 67, 71, 71 பல தேர்தல்களை பார்க்குறேன். இந்த தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுகவை கொண்டு வர வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார்.